யார் பிளாக்மெயில் பண்ணி யார் கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் அவங்க கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்து அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமாக வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. மேம், நான் சம்பாதிக்கிற காசு கூட என்னை செலவழிக்க விடுவது கிடையாது. எனக்குன்னு இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலேயும் மகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான். மருத்துவ செலவுக்கு கூட மாதம் 25,000 ரூபாய் பணம் கூட அவர் தான் அனுப்பிச்சு விட்டு வந்ததாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. மகன்களுடைய 50 லட்சம் இல்லை இதை என் மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கலை. இருந்தாலும் அப்படி பண்ணால் ஒரு மாப்பிள்ளையாக வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன்.